ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் ஆன்ம அனுபூதிக்கான பயணம், தினசரி வாழ்க்கையில் இறைவனை உணர்வதை பற்றிய சொற்பொழிவுகள் மற்றும் கட்டுரைகளின் தொகுப்பு, பாகம் 3. உங்களுடைய உணர்வு நிலையை மனித தன்மையிலிருந்து தெய்வ தன்மைக்கு மாற்றுதல். எவ்வாறு என்ன சக்தியின் மூலமாக நீங்கள் விரும்புகின்ற வண்ணமே உங்களை மாற்றிக்கொள்ள முடியுமோ அவ்வாறே, அதைவிட மிக முக்கியமாக உங்களுடைய உணர்வு நிலையை மனித தன்மையிலிருந்து தெய்வீக தன்மைக்கு உங்களால் மாற்ற முடியும். எவர் இப்படித்தான் நான் வாழ்வேன், இப்படித்தான் நான் இறக்கும் வரையிலும் இருப்பேன் என நினைக்கிறாரோ அவர்தான் சாதாரண மனிதர். ஆனால் தெய்வத்தன்மை உள்ள மனிதன் கூறுகிறான், நான் சாதாரண மனிதன் என்று கனவு கண்டேன், ஆனால் இப்பொழுது நான் விழித்து கொண்டேன். நான் என் தெய்வ தந்தையின் பிரதிபிம்பத்தில் படைக்கப்பட்டுள்ள இறைவனின் குழந்தை என்பதை அறிகிறேன். இதை முற்றிலுமாக உணர்வதற்கு தாமதமானாலும் இதை சாதிக்க முடியும். இரவில் தியானத்திற்கான சமயம் வரும்பொழுது நீங்கள் தியானம் செய்வதற்கு வெகு நேரமாகி விட்டதால் நான் இப்பொழுது தூங்கிவிட்டு நாளைக்கு தியானம் செய்வேன் என்ற எண்ணத்திற்கு இணங்கிவிட்டால் நீங்கள் சாகும் வரை தூங்கிக் கொண்டுதான் இருப்பீர்கள். நித்திரை எனும் போதைக்கு இவ்வுலகம் சரணடைந்திருக்கும் பொழுது நீங்கள் இறைவனில் விழித்திருங்கள். மேலும் நாள் முழுவதுமான பணிகளினூடே நீங்கள் மூலமாக செயல் புரிந்து கொண்டிருப்பவன் இறைவன்தான் என்பதை நினைவில் வையுங்கள். அவனிடம் பொறுப்பை ஒப்படையுங்கள். எப்பொழுதுமே இறைவனை நினைத்து கொண்டிருக்கும் ஒருவன் எப்படி தவறிழைக்க முடியும்? அப்படியே அவன் தவறிழைக்க நேர்ந்தால் கூட சரியானதை செய்வதே அவனுடைய விருப்பமாக இருந்தது என்பதை இறைவன் அறிவான். அனைத்தையும் இறைவனிடம் அழித்துவிட்டால் நீங்கள் மாறிவிடுவீர்கள். ஏனென்றால் மனித அகந்தை உங்களை இனிமேலும் அதிகாரம் செய்ய முடியாது. உங்களுக்கு என்ன நேர்ந்தாலும் சரி, இவ்வாறு கூறுங்கள், இறைவன் அனைத்தையும் அறிவான். அவன்தான் இந்த துன்பத்தை எனக்கு அழித்து கொண்டிருக்கிறான். அவன்தான் என்னை மகிழ்ச்சியாக இருக்க செய்கிறான். இந்த மனப்பான்மையினால் உங்களுடைய வாழ்க்கையின் அனைத்து கொடுங்கனவுகளும் இறைவனது அழகிய கனவாக மாறிவிடும். இருள் என்பது ஒளி இன்மையே, மாயைதான் இருள், மெய்மையே ஒளி. உங்களுடைய ஞானத்தின் கண்கள் மூடி இருப்பதால் நீங்கள் இருளை மட்டும்தான் பார்க்கிறீர்கள். எனவே அந்த மாயையில் துன்புறுகிறீர்கள். உங்களுடைய உணர்வு நிலையை மாற்றுங்கள். உங்களுடைய கண்களை திறவுங்கள். விண்மீன்களில் அந்த இறை சுடரொளியை காண்பீர்கள். விண்வெளியில் நீக்கமர நிறைந்துள்ள இறையொளி சிரிப்பு மின்னுவதை நீங்கள் காண்பீர்கள். ஒவ்வொரு எண்ணத்தின் பின்னரும் அவனுடைய ஞான கடலினை நீங்கள் உணர்வீர்கள். இறைவனின் கனவுகளாகிய பிறப்பு, இறப்பு, வளர்ச்சி, வீழ்ச்சி ஆகியவற்றின் நடனத்திற்கு வேறு எந்த மெய்மையும் இல்லை. இதை உணர்ந்தால் வடிவம் பெற்ற எண்ணங்கள் தான் உங்களை சுற்றிலும் நடனமாடிக் கொண்டிருப்பவை என்பதையும், நீங்கள் என்ன கடல்தான் என்பதையும் உணர்வீர்கள். உங்களை எதுவும் தடுக்கவோ அல்லது துன்புறுத்தவோ முடியாது. இப்பொழுது உங்கள் கண்களை மூடிக்கொண்டு நீங்கள் விலக்க விரும்பும் ஒரு கெட்ட பழக்கத்தை நினைத்து கொள்ளுங்கள். பரமாத்மாவில் தோய்ந்த வார்த்தைகளை நான் கூறிக்கொண்டு வரும்பொழுது நீங்கள் என்னுடன் மனதை ஒருமுகப்படுத்தி விசுவாசம் கொள்வீர்களானால் நீங்கள் அந்த பழக்கத்திலிருந்து விடுதலை பெறுவீர்கள். எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் விட்டுவிட முடியாது என்ற எண்ணத்தை தூக்கி எறியுங்கள். நான் ஒரு வலிமையான எண்ணத்தை உங்கள் உணர்வினுள் செலுத்திக் கொண்டிருக்கிறேன். அதனால் நீங்கள் இப்பொழுதே அந்த பழக்கத்திலிருந்து விடுபடுகிறீர்கள். என்னுடன் சேர்ந்து வலியுறுத்தி கூறுங்கள், நான் இப்பொழுது அந்த பழக்கத்திலிருந்து விடுபட்டு விட்டேன். நான் விடுபட்டு விட்டேன். அந்த சுதந்திர எண்ணத்தையே பற்றி கொண்டு இருங்கள். தீய பழக்கத்தை மறந்து விடுங்கள். உங்களில் பலர் நீங்கள் விட்டொழிக்க சங்கல்பித்துக் கொண்ட தீய பழக்கம் மீண்டும் ஒருபோதும் திரும்பி வராது என்பதை காண்பீர்கள். நான் கூறுவதை திரும்ப கூறுங்கள். நான் என் உணர்வு நிலைக்கு மறு வடிவம் அளிப்பேன். நான் ஒரு புதிய மனிதன். அஞ்ஞானத்தின் எல்லா இருளையும் விரட்டி எவருடைய பிரதிபிம்பமாக நான் ஆக்கப்பட்டிருக்கிறேனோ அந்த பரமாத்மாவின் பிரகாசமான ஒளியை வெளிப்படுத்தும் வரை என்னுடைய உணர்வு நிலையை நான் மீண்டும் மீண்டும் மாற்றுவேன். ஓம் தொடரும்.